ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜ் விஜயா ஒரு வழியாக மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்பட்டாங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட வேற லெவலில் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, மனோஜ் நைஸாக எஸ்கேப் பார்ப்பார்ல, அப்போ முத்து மனோஜை பிடிச்சி விசாரிக்கிறாரு. டே ஒழுங்கா உண்மையை சொல்லு, நகை என்ன பண்ணன்னு கேட்குறாரு. ஆரம்பத்தில் மனோஜ் உண்மையை ஒத்துக்க மாட்டாரு. முத்தும் விடுற மாதிரி இல்லை. இங்கே பாரு, அவன் ஃப்ரெண்டுகிட்ட கடை வாங்கினேன்னு சொன்னல, அவனை நேரில் பார்த்து விசாரிச்சுட்டேன். உனக்கு ₹1 கூட கொடுக்கலன்னு அவன் சொல்லிட்டான். அப்புறம் ஏதுடா அவனுக்கு பணம், உண்மையை சொல்கிறான்னு மாட்டுவார். இப்போ மனோஜுக்கு நல்லா மாட்டிக்கிட்டான்னு புரிஞ்சு போச்சு. வேற வழியெல்லாம் உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்போ என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு நகையை திருடின விஷயத்தையும் விஜய் அவருக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்ட அண்ணாமலைக்கு செம்ம டென்ஷன் ஆகும். மனோஜை போட்டு அடித்து விழுக்கிறாரு. விஜயாலாம் அவன் தடுக்கிறாங்க. விஜயாவுக்கு நல்லா திட்டு விழுது. நீலாம் ஒரு பொம்பளையா, ஒன்னால தான் இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கான். அவனுக்கு நல்லது சொல்லித்தரான், ஃப்ராடுத்தனத்தை சொல்லித்தர ஒன்றை தான் விழுக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்குவார். ஆனால் முத்து வந்து தடுத்துறாரு. கடைசியாக முத்து வந்து மனோஜை பார்த்து, ஏன்டா எப்போ பார்த்தாலும் மீனாவை பூ கட்டுறவ அது இதுன்னு மட்டம் தட்ட தானே செய்வ, இப்போ எதுக்குடா அவளோட நகையை எடுத்து வித்த, இப்போ எங்கடா போச்சு உன் கௌரவம்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒரு அற விடுவார். அதை பார்த்து ரோஹிணி செம்ம கடுப்பாராங்க. முத்துட்ட கோவப்படுவாங்க. பதிலுக்கு முத்து வந்து, என்ன அவன் புருஷன் பண்ண காரியத்துக்கு அவனை என்ன இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சமானு கேட்குறாரு. இப்போ ரோஹிணிக்கு இந்த உண்மை முன்னாடியே தெரியுன்ற விஷயம் வெளியே வருது. மீனாலாம் ரோஹிணியை நறுக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ விஜயா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. என் மீனா என்ன ஓவரா பேசுகிற, இந்த நகையெல்லாம் என்ன உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் கொண்டாந்த, என் புருஷன் காசில் தானே வாங்கினதுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. சீ வாய மூடு, பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிட்டு இதில் மீனா குடும்பத்து மேலே பழிய போகிற, எங்கள் அம்மா வேற அசிங்கப்படுத்துகிற, உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. உன் பிள்ளைக்காக என்ன எதாவது பண்ணாலும் பண்ணிடுவ, உன்னெல்லாம் நம்பவே முடியாது. இதுக்கப்புறம் உன் மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காரி துப்புறாரு. விஜயாவும் அண்ணாமலை சமாதானம் பண்ண எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டார். இப்போ விஜயா வந்து பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக கோச்சிட்டு போய் ரூம் கதவை சாத்துற மாதிரி சாத்திக்கிறாங்க. அதை பார்த்து மனோஜ் ரோனிலாம் போய் கதவை தட்டுவாங்க. மனோஜெலாம் அம்மா கதவை தரமான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு. விஜயாவோட பிளான் என்னன்னா, எமோஷ்னலாக அண்ணாமலையை பயமுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்கவே மாட்டார். செத்து தொலைன்ற மாதிரி தான் இருக்காரு. ஒரு கட்டத்தில் முத்துக்கு மீனா கூட லைட்டாக பயம் வரும். முத்தெல்லாம் போய் அவங்க அப்பாட்ட பேசுறாரு. அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்கள் போய் கூப்பிடுங்க, அப்போ தான் அம்மா கதவை திறப்பாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலை அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாரு. அவள் பண்ண காரியத்துக்கு நான் போய் அவள்கிட்ட கெஞ்சணுமா, அதெல்லாம் முடியாதுன்றாரு. முத்தையும் எவ்வளவோ எடுத்து சொல்லுவார். அண்ணாமலை கடுப்பாய் முத்தையும் நல்லா திட்டி வட்டி விட்டுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த பிரச்சனையை பற்றிக்கு விஜயை லைட்டாக தசை திருப்பி தான் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனை இன்னும் முழுசாக முடியல. ஆமாங்க, இதுக்கு தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்கணும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுக்கணும். அதனால் அடுத்த நாள் காலையிலே இந்த பிரச்சனை தொடருது. முத்து சொல்கிறாரு, தப்பை நீங்கள் பண்ணது இல்லாமல் மீனா மேலேயே பழிய போட்டீங்க, அதனால் 2 பேர் மீனாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜயாவுக்கு, ரோஹிணிக்கு, மனோஜுக்கெலாம் செம்ம கடுப்பாது. மனோஜெல்லாம், டே அம்மா வயசுனா உன் பொண்டாட்டி வயசுன, அம்மா வந்து உன் பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லி ஏற்றி விடுறாரு. ரோஹிணி அவங்க பங்குக்கு மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, உங்களுக்கு என்ன நகை தானே பிரச்சனை, கூடிய சீக்கிரத்தில் உங்கள் நகையை தந்துடும்ன்றாங்க. ஆனால் முத்து விட மாட்டார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், ஒழுங்கா 2 பேர் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறாரு. அண்ணாமலையும் அதான் சொல்லுவார். இப்போ விஜயா கடுப்பில் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் கழுத்தில் இருக்க நகையெல்லாம் கலட்டி, உன் நகையை வித்துட்டு வந்தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணுற, அதுக்கு பதிலாக இந்த நகையை புறக்கிக்கோன்னு சொல்லிட்டு விட்டு எறிகிறாங்க. அதை பார்த்து முத்துக்கு இன்னும் கடுப்பாகுது. அண்ணாமலையெல்லாம் கண்டிப்பாக விஜயாவை இதுக்கு நல்லா திட்டுவார். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீன் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. முத்து வந்து மனோஜோட ரூமை பிடிக்கலாம். ஆமாங்க, முத்து சொல்லுவார், எல்லா தப்பையும் பண்ணிட்டு நீ சொகுசாக ரூமில் தூங்குவ, நாங்கள் ஹால்லையும் மொட்டை மாடியிலையும் தூங்கணுமா, அதெல்லாம் இனிமேல் நடக்காது, நாங்கள் தான் இனிமேல் ரூமில் படுப்போம், நீங்கள் இனிமேல் வெளியே படுங்கன்னு சொல்லிட்டு அடித்து துரத்திடலாம். இந்த மாதிரி சீன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.